நம்ம 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். சரி, ஓகே ஓகே ஓகேண்ணா, வரேன். ஓடிபி வேணுண்ணா? ஓடிபி வேணா? 9022 அப்புறம் இந்தாண்ணா. எங்கண்ணா, மெட்ரோ ஸ்டேஷனா? ஓகே. ஓகே ஓகே. ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு 3 ஆர்டர் ஓட்டிட்டோம். அடுத்து இப்போ 4வது ஆர்டர் எடுக்க போகிறோம். பார்க்கலாம். ரீசார்ஜ் வேறு பண்ணாமல் வச்சுருக்கேன். ரீசார்ஜ்னால் நம்ம கமிஷன் பிடிக்கக்கூடாது, நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். பர் டேக்கு 39 ரூபா அப்படின்னு வச்சுருக்கேன். 40 ரூபா வச்சுருக்கேன் கமிஷன் மட்டுமே. பார்க்கலாம், இன்றைக்கி எவ்வளோ ஓட்டுறோம், எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறான்னு பார்த்துட்டு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணாமல் ஓட்டி பார்க்கலான்னு ரீசார்ஜ் பண்ணாமல் ஓட்டுறேன். ரைடு எண்டில் தெரிஞ்சிடும் எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறான் என்ன ஏதுன்னு. கீழே விழுந்துட்டாரு. அவன் செல்லு ரோட்டில் ரொம்ப சேஃப்டியாக போகணுங்க. அவருக்கு ஒன்றும் ஆகலை, கீழே விழுந்துட்டார், அவ்வளோதான். சாஞ்சிருச்சு வண்டி, பேலன்ஸ் பண்ண முடியாது. கால் எடுக்க மாட்டுறாங்க. ஹலோ, ராப்பிடோண்ணா? வாங்க வாங்க. ஓடிபிங்க 8154. போலாமா? லெஃப்ட்லையும் போலாமா? ஓகே. எனக்கு ரூட்டு சொல்கிறீங்களா? மேப் கரெக்டாக காட்ட மாட்டுது. இல்லை இல்லை, இப்போ லொக்கேஷன் வந்துட்டு லொக்கேஷனு ஹேங் ஆகுது, அதான் பார்த்தேன். ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். எல்லாருமே தான், நானும் புதுசு தான். ஆமாம் ஆமாம், சிவகாசியா? ஓகே ஓகே. கோவில்பட்டி பக்கம். அப்படியா? அதே ஒவ்வொருத்தருக்கு லொக்கேஷன் கரெக்டாக தெரியும், மேப் பார்க்காம கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்களாம் புதுசு, நாங்களாம் மேப் பார்த்து மட்டும் தான் கூப்பிட்டு போவோம். ஆமாம் ஆமாம், நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ட்ராப் லொக்கேஷன் ஸ்கூலா? நீங்கள் ஸ்டாஃபா நீங்கள்? ஓகே ஓகே. என்ன சப்ஜெக்ட்டு? சரி சரி. பிஎட்லாம் 2 வருஷம் படிக்கணுமா? முடியல. அப்படியா? சும்மா பார்ட் டைமா தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல்ல. ஓ, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால சரி வர்க் பண்ணிட்டு படிக்கலாம்.
ஓ, இப்போ ட்ரைனிங் மாதிரி சும்மா போயிட்டுருக்கீங்களா? ட்ரைனிங் தான், அந்த ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஆ ஆ. பிஎட் படிக்கல. ஓ, பிஎட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அதில் நான் டிஃபென்ஸ் முடித்தேன், அதனால் பிஎட்லாம் பண்ண முடியாது. டிஃபென்ஸா? டிஃபென்ஸ் லைனில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்போ? ஆமாம். ஓகே ஓகே, சூப்பர். மிலிட்ரியா? ஆர்மி. ஓகே ஓகே, வேறு லெவலு. ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா நிறையா? ஆமாம், நான் இப்போ ரெகுலராக கிரவுண்ட் போயிட்டு தான் இருக்கேன். அதனால தான் சென்னை வந்தேன். நம்ம ஊரில் அந்த மாதிரி கோச்சுலாம் இல்லைல்ல. ஆமாம் ஆமாம். அதனால இங்கே ஒரு கோச் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டு மார்னிங் ஆ ஆ. அப்படியே ஸ்கூல் வீட்டில் இருந்தால் தூங்கிடுவாங்கல்ல. ஓ சரி சரி. கட்டி யாரும் சொல்ல மாட்டாங்க எந்திரி உட்காந்து பண்ணிட்டு. வேலைக்கு வந்தோம்னா சரி இதை அப்படியே படிச்சுக்கலாம், நம்மளும் சைடில் ஏதாவது கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எழுதுவோம்ல, டெஸ்ட் எழுதுவோம். ஓஹோ. நல்லா அட்டென்ட் பண்ணேன், நல்லா தான் பண்ணேன். ஆல்ரெடி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. காலேஜ் முடிஞ்சோடனே ஆ ஆ. கோயம்புத்தூர் இருந்தேன். ஓ ஓகே ஓகே. 1 year ஒர்க் பண்ணுறேன். என்ன டிகிரி பண்ணியிருந்தீங்க? பிஏ டிஃபென்ஸ் தான். ஓ, அதுலேயே டிஃபென்ஸ் இருக்கா? நானே ஃபர்ஸ்ட் இங்கே சரி ஸ்கூல்லாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ள வேற எங்கேயாவது கம்பெனியில் தான் ஒர்க் தேடிட்டு இருந்தேன். அப்பா இருந்துட்டு அதெல்லாம் நீ ஒர்க்குலாம் போக வேண்டாம், வீட்டில் உட்காந்து படி அப்படி இப்படி சொன்னாங்க. இல்லை எனக்கு உங்ககிட்ட சும்மா சும்மாலாம் வயசு வந்துச்சு, காசு கேட்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே சண்டை வந்து ஒரு நாளெல்லாம் நாங்கள் ஏன் பண்ண மாட்டோமா அப்படியா இப்படியா சண்டை வந்துடும். அது பரவாயில்ல. நீங்கள் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் அவங்ககிட்ட இல்லைன்னா நம்மளுக்கும் சங்கடம், அவங்களுக்கும் சங்கடமா இருக்கும். ஆமாம் ஆமாம். அது எதுக்கு நம்மளை படிக்க வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவும் மிலிட்ரியா? இல்லைண்ணா, அப்பா மிலிட்ரியா இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டம். அப்பா என்ன பண்றாங்க? அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் அது ஆஃபீஸ் எல்லாமே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அந்த டைம்ல தான் நானும் காலேஜ் முடிச்சேன்னா சரி சரி. எனக்காக பண்ணணும்னா அவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கணும். டென்ஷன் அவங்க வயசாகும்ல. சரி சரி, புரியுது புரியுது. எனக்கு கஷ்டப்பட்டு தங்கச்சி இருக்கா. ஆ ஆ. ஓ, இங்கேயா? ஓகே ஓகே. ம், ஓகே தேங்க்ஸ். 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 5 ஆர்டரில் ஒவ்வொரு ஆர்டரையும் மொத்தமாக கால்குலேட் பண்ணால் 365 ரூபாய்க்கு நம்ம ரைடு ஓட்டியிருக்கோம். இந்த 365 ரூபா ரைடு ஓட்டினதில் நமக்கு வந்து பெட்ரோல் காஸ்ட்டு மட்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு 90 ரூபா கிட்ட ஆகிட்டு. ஓகேவா? ஓவரால் டிஸ்டன்ஸு வந்து நமக்கு வந்து 55 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கு. 90 ரூபா நமக்கு பெட்ரோல் காஸ்ட்டு போயிடுச்சு. நம்ம 3 ஹவர் ரைடு ஓட்டியிருக்கோம். 6:45லேருந்து 9:45 வரையும் தான் ஓட்டினோம். ஏன்னா வெயில் ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு வேறு கிளம்பணும். வந்தோடனே ரெக்கார்டிங்கும் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணோம், எடிட் பண்ணோம், நிறைய வேலை இருக்கா, சரின்ட்டு வந்துட்டேன். 3 ஹவரில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 270 ரூபா. உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணலாம். ரீசன் கரெக்டு. என்னென்னா, இப்போ நான் லாஸ்ட் ஆர்டர் ரொம்ப லாங் ஆர்டர் எடுத்துட்டேன். அங்கேருந்து என்னோடய ரூமுக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து 30 ரூபா பெட்ரோல் செலவாயிடுச்சு. 20 கிலோமீட்டர் அது. சிங்கிளில் வந்தேன், 30 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அந்த 30 ரூபா ஆட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 3 மணி நேரத்துக்கு 300 ரூபா கரெக்டான ப்ராஃபிட் வந்திருக்கும். லாங் ஆர்டர் ஆச்சு, சரி எடுத்தேன். ப்ளஸ் நான் வேறு சப்ஸ்கிரைப் வேறு பண்ணாமல் வச்சுருந்தேன்னா அவங்களோட கமிஷன்னாலேயே நமக்கு வந்து கமிஷன் மட்டுமே அந்த ஆர்டருக்கு வந்து 60 ரூபா போயிடுச்சு. 257 ரூபா ஆர்டரு, அதில் 60 ரூபா கமிஷனே போயிடுச்சு. மிச்சம் 197 ரூபா தான் வந்தது. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இப்போ தோணுது பேசாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருவாங்க. நமக்கு லாங் ஆர்டரே கிடைக்காது, சின்ன சின்ன ஆர்டராக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அமௌண்ட்டும் நமக்கு கமிஷன் எடுக்கிற அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் கிளைம் பண்ணுற அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் ஆயிரும். சரி, அதனால் சரி ஓட்டுவோம் அப்படின்ட்டு ஓட்டினதில் கடைசியில் இப்போ என்னென்னா, லாங் ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சமாவது கமிஷன் பிடிக்காமல் நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் நல்லா ஓரளவு ப்ராஃபிட் கிடைக்கும், டீசெண்டான ப்ராஃபிட்டு. சரி, ஓகே, வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மார்க்கெட்டை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா புதுசாக நான் நேற்று கற்றுக்கிட்ட விஷயம். இந்தியா பாகிஸ்தான் வார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போ அந்த 1 மாதத்துலேருந்து இப்போ வரை இன்றைக்கி டேட்டு வரையும், நேற்று டேட்டு வரையும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இன் இந்தியான்னு கூகுள் குரோமில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு 31 கம்பெனி வரும். 31 கம்பெனிலையும் நீங்கள் போயிட்டு 1 மந்த் அதோட ப்ராஃபிட் ரேஷியோ மட்டும் பாருங்களேன். எல்லாமே 28%, 30%, 40%, 22%, 15% அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஃபென்ஸுமே சரி, அந்த 31 டிஃபென்ஸுமே ப்ராஃபிட்டில் இருக்குது.
அதில் உள்ளதுலேயே ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்னா 7% ஒரு கம்பெனி இருக்குது. நீங்கள் சர்ச்னாலும் பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ நாள் என்னோட பார்வையினோட கண்ணோட்டம் வந்து எப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட் கொடுக்குதா, குவார்டர்லி ரிசல்ட் நல்லா இருக்கா, இயர் ஆன் இயர் ரிசல்ட் நல்லா இருக்கா, டெப்ட் இல்லாமல் இருக்கா, ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறது இவ்வளோ நாளாக. இப்போ தான் தெரியுது நம்ம நியூஸை வச்சும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். நியூஸை வச்சு ஒரு ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது இப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பகுதியாக நம்ம பார்க்கக்கூடாது, பல பகுதிகளாக நம்ம பிரித்து பார்க்கணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நல்லா தீர விசாரிச்சுட்டு உங்களோட மைண்டு மனப்பூர்வமாக ஸ்டாக் வாங்குங்க. எதுவுமே தெரியாமல் எந்த ஸ்டாக் வாங்கி உள்ளே போய் லாக் ஆகிடாதீங்க. ரெண்டாவது, பைக் ரைடு ஓட்டுறவங்க சேஃப்டியாக ஓட்டுங்க. இந்த வீடியோவில் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான், அவர் கீழே விழுந்துட்டார், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சேஃப்டியாக ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேறு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இந்தளவுக்கு தகவல் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும், இல்லை தம்பி தகவல் வந்து இன்னும் கொஞ்சம் நீ நல்லா கொடுக்கலாம், இந்த இடத்துல நீ இப்படி சொல்லிட்ட, இல்லை இது இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு அப்படின்னா ரெவென்யூக்கு நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிரும் யூடியூப்பில். ஸோ ரெவென்யூ வந்ததுக்கப்புறமா நம்ம அதை பற்றியும் நம்ம வீடியோ போடலாம். ரெவென்யூ எப்படி வருது, நம்ம அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோம், நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ்னால் நம்ம மொபைல்லே தான் வரும் எல்லாமே. அந்த ப்ராசஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வீடியோ முன்னேறும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற என்ன, ஓகே, தேங்க்யூ, கீப் வாட்சிங்.